ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல் நவி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராஸ் பீஸ் யூஸ் பண்ணி நெக்லைனில் பைப்பிங் மெத்தடில் ஃபினிஷ் பண்ணுறதான் பார்க்க போகிறோம். பைப்பிங் வந்துட்டு ரொம்பவே ஈஸி தான். நான் சொல்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பைப்பிங் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நல்லா நீட்டாக கிடைக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். கிராஸ் பீஸ் வந்துட்டு இப்போ நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸ் வந்துட்டு எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. விருப்பம் இருக்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். மேலே ஐக்கானில் நான் லிங்க் கொடுக்குறேன். இப்போ பிசிரெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நீட்டான நமக்கு கிராஸ் பீஸ் வந்துட்டு கிடச்சாச்சு. ப்ளவுஸோட லென்த் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எட்ஜில் சின்னதாக ஒரு கட் பண்ணி எடுத்துருங்க. இல்லை ஏற்கனவே அன்ஈவனாக இருக்குது, அதனால தான். 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக சின்னதாக மடித்து ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணிடுங்க. எண்டு வரைக்கும் நல்லா ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. த்ரெட் வந்துட்டு கட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ போட்டுக்கலாம். நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்களேன், 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ கிராஸ் பீஸ் வந்துட்டு ரெடி ஆகிருச்சு. நம்ம இதை ப்ளவுஸ் கிளாத்தில் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ப்ளவுஸ் கிளாத்தை உள் பக்கமாக போட்டுக்கோங்க. அதாவது ப்ளவுஸ் கிளாத்தோட உள்பக்கம் வந்துட்டு நமக்கு நேரம் இருக்க மாதிரியும், கிராஸ் பீஸோட ரைட் சைடு, அதாவது நம்ம மடித்து தைச்சோம் பார்த்திங்களா, அது வந்து நமக்கு கீழே இருக்கிற மாதிரியும் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் கிராஸ் பீஸோட எட்ஜில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு மடிப்பு மடிச்சிருங்க. உங்களுக்கு எவ்வளோ வந்துட்டு பைப்பிங் வேணுமோ அந்த அளவுக்கு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி 1/4 இன்ச்சுக்கும் குறையாதான் நம்ம வந்து பைப்பிங்க்காக ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நெக்லைனில் ஜாயின் பண்ணுவோம். ஸோ அந்த அளவு மட்டும் நீங்கள் நெக்லைனில் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. வளைவு வர்ற இடத்துல கொஞ்சம் பார்த்து பையை ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு வளைவில் சுருக்கம் இல்லாமல் இருக்கும். ப்ளவுஸை ரொம்ப இழுக்காதீங்க. அதே மாதிரி ஷோல்டர் ஜாயிண்ட்டில் பிசிற பின்பக்கமாக எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம அதை உள்பக்கமாக திருப்பி லைட்டாக மடித்தோம் அப்படின்னாலே நமக்கு அந்த கரெக்டான அந்த உருட்டு பைப்பிங் வந்துட்டு கிடச்சிரும். ஸோ இப்போ ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்பவே பார்த்து பதறாமல் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதிக டைம் எடுத்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு அந்த கரெக்டான பைப்பிங் வந்துட்டு கிடைக்கும். ஸ்டிச் வந்து அந்த நம்ம பைப்பிங் எடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கும் நம்ம கிளாத்துக்கும் நடுவால் போடுங்க. பிகினர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் போடும்போது ஸ்டிச்சஸ் வந்துட்டு முன்ன பின்ன இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் கவனமாக போடுங்க. நீங்கள் இதே மாதிரி 1-2 தடவை ஸ்டிச் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஸ்டிச்சிங் வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் கொஞ்சம் வளைவுகளில் பொறுமையாக பண்ணுங்கள். லாஸ்ட்டில் எண்டிங்கில் அதே மாதிரி மடிச்சடிச்சிடுங்க. இப்போது நமக்கு நல்லா நீட்டான பைப்பிங் வந்துட்டு கிடச்சிருச்சு. பாருங்களேன் எவ்வளோ நீட்டாக இருக்குது. நெக்லைன்லாம் நல்லா ஃபினிஷிங் வந்துட்டு நீட்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.